அலங்காநல்லூர் அருகே 100 நாள் வேலை கேட்டு எம்எல்ஏவை முற்றுகையிட்ட பெண்கள். நாளாந்தர பேச்சாளரைப் போல் உரிமையில் பேசிய எம்எல்ஏ. எம்எல்ஏ நிகழ்ச்சிக்காக மேடையில் போடப்பட்டிருந்த சர்களை தூக்கிச் சென்ற மாணவர்கள். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பாரப்பட்டி ஊராட்சி சரந்தாங்கி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கு சோழவந்தான் திமுக எம்எல்ஏ வருகை தந்தார். புதிய கட்டடத்தை திறந்து வைத்து மாணவர்கள் மத்தியில் பேசிய பின்பு புறப்பட காருக்கு சென்ற எம்எல்ஏவை அங்கிருந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு தங்களுக்கு 100 நாள் வேலை முறையாக வழங்கப்படவில்லை என கூறினர். அப்போது அவர்களிடம் பேசிய திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் 100 நாள் வேலையை 125 நாள் தருகிறேன் என்று சொன்னாங்களா? பின்பு 150 நாட்கள் தருகிறேன் என்று சொன்னாரங்களா என் மத்திய அரசை உரிமையில் பேசியது அங்கிருந்தவர்களை முகம் சுளிக்க வைத்தது. 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளரைப் போல் மக்கள் பிரதிநிதியான திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் உரிமையில் பேசியது அங்கிருந்தவர்கள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பெண்கள் தங்களுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என எம்எல்ஏவிடம் வலியுறுத்திக் கொண்டே இருந்தனர். ஒருவாறாக அவர்களை சமாளித்த திமுக எம்எல்ஏ மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் உங்களுக்கு தொடர்ந்து 100 நாள் வேலை வழங்கப்படும் என கூறி காரில் ஏறிச் சென்றார். எம்எல்ஏ நிகழ்ச்சிக்கு எம்எல்ஏ மற்றும் அவரிடம் வந்தவர்களுக்கு பள்ளி சார்பில் போடப்பட்டிருந்த சேர் மற்றும் பெஞ்சுகளை பள்ளி மாணவர்களை வைத்து தூக்கிச் செல்ல வைத்தது. அங்கே இருந்த பள்ளி மாணவர்கள் மாணவிகளின் பெற்றோர்களை கடும் அதிர்ச்சி அடைய வைத்தது. தமிழ்நாடு அரசு சட்டம் ஏற்றி கவர்னர் அனுப்பிட்டார். எந்த கேள்வி போடாத கவர்னர் இருந்தார். அவரை மட்டும் இல்லைன்னா எல்லா ஊரும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் பட்டறைத்தில் விஸ்வகுல உறவின்முறை சமுதாய கூடம் நிறைந்த வசதியுடன் குறைந்த வாடகைக்கு கிடைக்கும். செல் 9976